வினெக்ஸ் கிளாஸ் அகாடமி சார்பாக அனைவருக்கும் ஹாப்பி நியூ இயர். 2022 வந்து பிறந்திருக்கு. கண்டிப்பாக வந்து எல்லாரும் சந்தோஷமாக ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த 2022 என்பது அனைத்து மக்களுக்கும் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கு ஒரு நல்ல ஆண்டாக அமைய வேண்டும் என்று நாங்களும் வந்து அந்த கடவுளை பிரார்த்தனையை செய்து கொள்கிறோம். இந்த 2022 நிறைய அரசு வேலை வாய்ப்புகள் வந்து வரப்போகுது. ஸோ டிஎன்பிஎஸ்சி ஏற்கனவே ஆனுவல் பிளான் கொடுத்துட்டாங்க. நிறைய போட்டித் தேர்வுகள் சென்ட்ரல் கவர்மெண்ட்லையும் சரி நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்லையும் சரி நிறைய அறிவிப்புகள் வந்து வந்துட்டு இருக்கு. நிச்சயமாக ஏதாவது ஒரு இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாக ஒரு எக்ஸாம் எழுதி நீங்கள் பாஸ் பண்ணி ஒரு நல்ல ஒரு அரசு வேலையில் வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நாங்களும் உங்களுக்கு வந்து வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுடைய ஆசை உங்களுக்குன்னு ஒரு லட்சியம் இருக்கும் இல்லையா? ஸோ கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு இப்போ வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 ஒரு போஸ்ட் ஆகணும்னு ஆசைப்படலாம், இல்லை குரூப் 4 இருக்கலாம், இல்லை வந்து நான் வந்து போலீஸ் ஆகணும்னு நினைக்கலாம், இல்லை ஒரு டீச்சர் ஆகணும்னு நினைக்கலாம். நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ உங்களோட லட்சியம் என்னவோ உங்களுடைய ஆசை என்னவோ அதை நீங்கள் அடைய வேண்டும் என்று சொல்லி நாங்களும் உங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஸோ இப்போ ரீசெண்டாக கூட pgtrb டேட் எக்ஸாம் டேட் அறிவிச்சிருக்காங்க. ஜனவரி 29 டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானும் பிப்ரவரியில் குரூப் 2 மார்ச்சில் குரூப் 4 வருதுன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட தேதியில் வந்து நிச்சயம் வந்து நடக்க வேண்டும்னு சொல்லி நாங்களும் ஆசைப்படுகிறோம். சில கட்டுப்பாடுகள் வந்து நேற்று சாயந்தரம் செய்தியில் பார்த்துட்டு விதிச்சிருக்காங்க. பட் அந்த கட்டுப்பாடுகள் என்பது ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. நிச்சயமாக வந்து கொரோனாவை நம்ம வந்து வென்று வருவோம். நிச்சயமாக வந்து டிஎன்பிஎஸ்சியில் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற அனைத்து தேர்வுகளுமே வந்து இந்த 2022 நடக்கும் அப்படின்ற நாங்களும் நம்புகிறோம். ஸோ தமிழில் பார்த்துருப்பீங்க இந்த வருடம் யாருக்கு அரசு வேலை அப்படின்ற மாதிரி நான் போட்டிருப்பேன். ஸோ எதுக்காக நான் சொல்ல வரேன் அப்படின்னா நிறைய நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிறதுல வந்து லேக் ஆகிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தொடர்ச்சியாக வந்து படிக்கிறதில்ல, ஒரு 3 நாள் படிக்கிறது, 2 நாள் படிக்கிறது, சாட்டர்டே சண்டே மட்டும் படிக்கிறது, இடையில் வந்து கேப் விட்டுறாங்க. இல்லை வந்து தொடர்ச்சியாக படிக்கிறவங்க கூட பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ச்சியாக 2-3 மாதம் படிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கேட்டாங்கன்னா கொஞ்சம் பிஸியாக இருக்கேன் சார், கொஞ்சம் ஃபேமிலி சுச்சுவேஷன் சரியில்லை, ஸோ அதனால் வந்து நான் படிக்கல 1 மாதமாக 10 நாள் இந்த மாதிரி வந்து கேப் விட்டுறீங்க. ஸோ நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா ஒரு அரசு போட்டித் தேர்வுக்கு படிக்கிறதுன்றது ரொம்ப ஒரு சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. யாருக்குமே வந்து அரசு வேலைன்றது ஒரு ஈஸியாக 10 நாள் படிச்சேன் சார் நான் வந்து பாஸ் பண்ணிட்டேன் எனக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சிருச்சு அப்படின்றதுலாம் ஒன்றும் கிடையாது. ஸோ நிச்சயமாக வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சிருப்பாங்க. தொடர்ச்சியாக 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் வந்து தொடர்ச்சியாக வந்து கஷ்டப்பட்டு படிச்சிருப்பாங்க. ஃபேமிலி சுச்சுவேஷன் கஷ்டமாக இருக்கலாம், நிறைய அவமானங்கள் பட்டிருக்கலாம், பொருளாதார பிரச்சனை இருக்கலாம். ஸோ அனைத்தும் தாண்டி யார் வந்து டெய்லியுமே வந்து உங்களால் வந்து 10 மணி நேரம் 8 மணி நேரம் படிக்கலனா கூட டெய்லியுமே புக்கை டச் பண்ணி அந்த ஆசையோட அந்த கனவோட வந்து நீங்கள் டெய்லியுமே ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் 4 மணி நேரம் தொடர்ச்சியாக யார் படிக்கிறீங்களோ நிச்சயமாக வந்து இந்த 2022 வந்து நீங்கள் அரசு போட்டித் தேர்வில் வெற்றி பெற்று நீங்கள் நினைக்கக்கூடிய நீங்கள் ஆசைப்படக்கூடிய ஜாப் வந்து வாங்கிடுவீங்க. அதிர்ஷ்டத்தால் வந்து யாருக்கும் வந்து அரசு வேலை கிடைச்சது அப்படின்றதெல்லாம் யாருக்கும் கிடையாது. கண்டிப்பாக வந்து கஷ்டப்பட்டு அவங்க படிச்சிருப்பாங்க. தொடர்ச்சியாக 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் கூட வந்து நிறைய பேர் வந்து படிச்சிருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து உங்களை நீங்கள் நம்புங்க, உங்களுக்கான செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வந்து வளர்த்துக்கோங்க. நாம் நிச்சயமாக இந்த 2022 அரசு வேலைக்கு போயே ஆகணும் அப்படின்னு நீங்கள் இந்த போட்டி நிறைந்த உலகத்தில் லட்சக்கணக்கான பேர் வந்து அப்ளை பண்ணுவாங்க, நிறைய பேர் வந்து படிப்பாங்க, நிறைய காம்படிஷன் இருக்குது. ஸோ அவ்வளோ பெரிய காம்படிஷனில் நாமளும் வந்து ஒரு போஸ்ட்டை வந்து நம்ம வந்து வாங்கணும், ஒரு அரசு வேலைக்கு சேரணும் அப்படின்னா அதுக்கு விடாமுயற்சி நம்மளுடைய தன்னம்பிக்கை தான் நமக்கு முக்கியம். ஸோ அப்படி நம்ம வந்து ஒரு சின்ன வயசில் நம்ம வந்து ஒரு கதை சொல்லியிருப்பாங்க இல்லையா, இந்த முயலுக்கும் ஆமைக்கும் வந்து ஒரு போட்டி நடந்ததில் அதில் வந்து ஆமதா ஜெயிச்சுன்னு சொல்லி ஒரு கதை சொல்லியிருப்பாங்க. அது வெறும் கதையில்லை, அதுதான் உண்மை, அதுதான் ரியாலிட்டி, அதுதான் நம்ம லைஃபு. ஸோ வந்து யார் வேகமாக போகிறாங்கன்றது முக்கியம் இல்லை, யார் வந்து தொடர்ச்சியாக போகிறாங்க அப்படின்றது தான் முக்கியம். ஸோ இதை நான் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா ஒரு நாளைக்கு நீ 10 மணி நேரம் படிக்கிறியா 8 மணி நேரம் படிக்கிறியான்றது முக்கியம் இல்லை. ஆனால் தினந்தோறும் படிக்கிறியா, தினந்தோறும் புத்தகத்தை ஓப்பன் பண்ணுறியா, தினந்தோறும் நீ வந்து தொடர்ச்சியாக வந்து அதை கண்டினியூ படிச்சுட்டு இருக்கியா அப்படின்றத ரொம்ப முக்கியம். ஸோ அப்படி நீங்கள் படித்தா மட்டும்தான் அரசு வேலையில் வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ண முடியும். எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமில் வந்து நம்ம வந்து வெற்றி அடைய முடியும். நமக்கு வந்து நீங்கள் எந்த மதத்தை சேர்ந்தவங்களாக இருக்கலாம், இல்லை எந்த சாமியை வேணாலும் நீங்கள் வந்து விருப்பப்பட்டு கொண்டுக்கலாம். அரசு போட்டித் தேர்வுக்கு நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா நிச்சயமாக புத்தகம் தான் நமக்கு சாமி, புக்கு தான் நமக்கு வந்து அந்த புத்தகம் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கோயில். தினந்தோறும் அதை தொட்டு கும்பிடுங்க, தினந்தோறும் ஓப்பன் பண்ணுங்கள், தினந்தோறும் படிங்க. ஸோ அப்படி படிச்சிங்கன்னா தான் நம்மளால் வந்து நிச்சயமாக வந்து அரசு வேலை வந்து வாங்க முடியும். ஸோ இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க அனைத்து நண்பர்களும் இந்த வருகிற 2022 என்பது ஒரு நல்ல ஆண்டாக அமைஞ்சு நீங்களாம் வந்து ஒரு அரசு வேலையில் ஜாயின் பண்ணி உங்கள் குடும்பத்துக்கு வந்து பெருமையும் சந்தோஷமும் வந்து வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி நாங்கள் வந்து கடவுள்கிட்ட பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு மேலும் எதனா கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.